தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். பாலா, சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தொடர்பாக புகார் அளிக்க சென்ற அவருடைய பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தாக்கிய தொடர்பாக தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை பின்னர் சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு தடை வைத்தது. அதே போல சென்னை பெருநகர காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஒரு விசாரணை குழுவையும் அமைத்து இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும். இந்த குழுவானது தன்னுடைய விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கில் சிறுமிக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து உயர்நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் தாய் தரப்பிலிருந்து இந்த இழப்பீடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு தான் இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டு விட்டது. அதே போல மேலும் கூடுதலாக 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாகவும் அதற்கான அரசாணை இன்று உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்தார்கள். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட இந்த சிறுமிக்கு இடைக்கால இழப்பீடாக 3 லட்சம் ரூபாயை 4 வாரத்திற்குள்ளாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் தள்ளி வைத்தார்கள். பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு.